வணக்கம். இயற்கை எழில் கொஞ்சும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இந்தியாவில் எங்குமே இல்லாத அதிசயமான தொட்டில் பாலம் அமைந்திருக்கின்றது. இந்த பாலம் ஆசியாவிலேயே மிக உயரமானது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த பாலத்தினை 3 விதமான சிறப்பு பெயர்களால் மக்கள் அழைக்கின்றார்கள். 2 மலைகளுக்கு இடையே அந்த பாலம் தொட்டில் போன்று தொங்கிக் கொண்டிருப்பதால் அதனை தொட்டில் பாலம் என்று கூறுகின்றார்கள். தண்ணீரை ஓரிடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு தொட்டி போல கொண்டு செல்வதனால் அதற்கு தொட்டி பாலம் என்றும் பெயர் சூட்டி இருக்கின்றார்கள். கீழே இருந்து பார்க்கின்ற பொழுது அது அந்தரத்தில் தொங்கிக் கொண்டிருப்பது போல் தோன்றுகின்றது. அதனால் அதற்கு தொங்கு பாலம் என்றும் பெயரிட்டிருக்கின்றார்கள். அந்தரத்தில் தொங்குவது போன்ற இந்த அபூர்வ பாலத்தின் அருகில் சென்றதுமே நமது உடல் சிலிர்த்து போகின்றது. சுற்றிலும் எங்கு பார்த்தாலும் இயற்கையின் அற்புதம் கண்கொள்ளா காட்சியாக விரிந்து கிடக்கின்றது. பொறியியல் அதிசயமான அந்த பாலத்தை பெருந்தலைவர் காமராஜர் 1966ஆம் ஆண்டு கட்டியிருக்கின்றார். கல்குளம், விளவங்கோடு ஆகிய 2 தாலுகாக்களைச் சேர்ந்த மக்களின் தண்ணீர் தேவையை அது பூர்த்தி செய்கின்றது. விவசாயத்தின் தேவைக்காக 2 மலைகளை இணைத்து இந்த பாலத்தை கட்டி அதன் வழியாக தண்ணீரை கொண்டு போய் சேர்த்திருக்கின்றார். எப்போதும் தொட்டி பாலத்தில் தண்ணீர் ஓடிக்கொண்டே இருக்கின்றது. தரைமட்டத்திலிருந்து தொட்டி பாலம் 104 அடி உயரத்தில் 2 மலைகளுக்கு இடையே முடிச்சு போட்டது போல் ஒய்யாரமாக நிற்கின்றது. அதன் நீளம் 1204 அடி. தண்ணீர் பாய்ந்து செல்லும் தொட்டி பகுதி 7 அடி அகலமும் 7 அடி உயரமும் கொண்டிருக்கின்றது. பேச்சிப்பாறை, சிட்டாறு போன்ற அணைகளில் இருந்து கோதையாறு கால்வாய் வழியாக இங்கு நீர் வந்து சேருகின்றது. ஒரு புறத்திலிருந்து மறுபுறத்திற்கு தண்ணீரை கொண்டு செல்ல கணியான்பாறை என்ற மலையையும் கூட்டு வாயுப்பாறை என்ற மலையையும் இணைத்து இந்த பாலத்தை உருவாக்கி இருக்கின்றார்கள். தண்ணீர் பாயும் பகுதியை ஒட்டி அந்தரத்தில் நடைபாலமும் அமைக்கப்பட்டிருக்கின்றது. பொறியியல் அதிசயமான அந்த பாலத்தில் சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அலைமோதுகின்றது. பிரமிக்க வைக்கும் அதன் வரலாற்றை அசைவோட்டபடியே நடைபாலத்தில் நடந்து சென்ற நமக்கு சிறிது தூரத்திலேயே அதிர்ச்சி காத்திருந்தது. பல இடங்களில் சிமெண்ட் காங்கிரீட் பெயர்ந்து போயிருக்கின்றது. இருபக்க தடுப்பு சுவர்களிலும் ஆங்காங்கே காங்கிரீட் இல்லாமல் துருபிடித்த கம்பிகள் வெளியே தெரிகின்றன. உடைந்து போன பகுதிகளையும் பல இடங்களில் காண முடிகின்றது. அதில் சிறிய கம்பிகளை பயன்படுத்தி கட்டியிருக்கின்றார்கள். இதில் அதிர்ச்சியான விஷயம் என்னவென்றால், குழந்தைகள் தவறி அதல பாதாளத்தில் விழும் அளவிற்கு ஒரு சில இடங்களில் தடுப்பே இல்லாமல் இருக்கின்றது. ஏராளமான பள்ளி சிறுவர் சிறுமியர்கள் தமிழ்நாட்டிலிருந்தும் அருகில் உள்ள கேரள மாநிலத்திலிருந்தும் அங்கே வந்து குவிந்து கொண்டிருக்கின்றார்கள். சேதமடைந்திருக்கும் அந்த பாலத்தில் இருந்து மாணவர்கள் தவறி கீழே விழுந்தால் என்னவாகும் என்று நினைத்து பார்க்கவே நெஞ்சம் பதறுகின்றது. தொட்டி பாலத்தின் கீழே பரளியாறு அமைதியாக ஓடிக்கொண்டிருக்கின்றது. ஆசியாவினுடைய அதிசயமான இந்த தொட்டில் பாலத்தை பார்க்கவும் ரசிக்கவும் நாம் கட்டணம் செலுத்தித்தான் செல்லுகின்றோம். ஆனால் அங்கே பாதுகாப்பும் இல்லை, பராமரிப்பும் இல்லை. அந்த பாலம் ஆபத்து சூழ்ந்திருக்கின்றது. பெருந்தலைவர் அவர்களது உழைப்பால் உருவான அந்த பாலம் பெரும் துயரத்திற்கு உள்ளாகிவிடக் கூடாது என்பதுதான் நமது கவலை. நன்றி, வணக்கம்.